ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் டிராஃபிக் வயலேஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் டிராஃபிக் வயலேஷனில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்க. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி சவுதி அரேபியாவோட டிராஃபிக் வயலேஷன்லாம் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதனால் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சவுதி அத்தாரிட்டிஸ் டிராஃபிக்கில் புதிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் யாருக்கு அப்படின்னா, வெளிநாட்டவருக்கு. வெளியிலேருந்து நீங்கள் சவுதியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டிராஃபிக் வயலேஷனில் ஈடுபட்டிங்கன்னா அந்த டிராஃபிக் வயலேஷன் பப்ளிக் சேஃப்டிக்கு இடையூறாக இருந்தாலோ இல்லை பப்ளிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டில் உங்கள் மேலே கில்ட்டி இருக்குன்னு நிரூபித்தாங்க அப்படின்னா உங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்க. உங்களால் மறுபடியும் சவுதிக்குள்ளே வர முடியாது. இந்த டிராஃபிக் வயலேஷன் ரூலை ஜாயின்ட் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரூலை அப்ளை பண்ணியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே வயலேஷனை நீங்கள் திருப்பி 1 இயரில் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு ஓவர் ஸ்பீடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. செகண்ட் டைம் 1 இயரில் நீங்கள் அதே தப்பை திருப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைன் டபுள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ஜெயில் கூட தரலாம் அப்படின்ற சட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே வயலேஷனை 1 இயரில் நீங்கள் 3ஆவது தடவை திருப்பி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கும். இந்த அப்டேட்டட் டிராஃபிக் வயலன்ஸில் என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் ஸ்பீடிங் இன் பிஸி ஏரியா, ரெட் லைட் வயலேஷன், டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ், வயலேஷன் அண்டர் த பப்ளிக் சேஃப்டி, இதெல்லாம் டேஞ்சரஸ் டிராஃபிக் வயலேஷனில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் ஸ்பீடில் போகாமல் லிமிட்டட் ஸ்பீட்லேயே ட்ரைவ் பண்ணுங்கள். ஆல்கஹால் எதுவும் கன்சியூம் பண்ணினீங்கன்னா ட்ரைவ் பண்ண வேண்டாம். பப்ளிக்கு த்ரெட்டாக இருக்க எல்லாமே டிராஃபிக் வயலேஷன்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃபிக் வயலேஷன் அமெண்ட்மெண்ட் அப்டேட் வெளிநாட்டவருக்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர் தான் ரொம்ப முக்கியம்.